வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திண்டுக்கல்லில் நடைபெறுகிற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. முதலமைச்சரின் வருகையொட்டி காவலர்கள் பலத்த பாதுகாப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு இந்து எதிர்ப்பு உணர்வை வளர்க்கிறது. மத்திய மந்திரி பியூஷ் கோயல் விமர்சனம். ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றிதழை தடை செய்யும் அளவிற்கு படத்தில் ஒன்றுமில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அமெரிக்க கொலம்பியா மீது குண்டு வீசினால் கொரில்லாக்களாக மாறி தாக்குதல் நடத்துவோம். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். திண்டுக்கல்லில் நடைபெறுகிற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அரசு விழா நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தொடர்ந்து அவர் 50 புதிய பேருந்துகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் முதலமைச்சரின் வருகையை ஒட்டி 5000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு இந்து எதிர்ப்பு உணர்வை வளர்க்கிறது என்று மத்திய மந்திரி பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மதுரை ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற உத்தரவிட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய மந்திரி பியூஷ் கோயல் செய்தியாளரிடம் பேசிய பொழுது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீபம் ஏற்றும் நடைமுறையை அனுமதித்தது துரதிருஷ்டவசமாக நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்தது. இது இந்து விரோத மனநிலையை பிரதிபலிக்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய பியூஷ் கோயல் பல நூற்றாண்டுகளாக முருகனுக்கு அங்கு விளக்கேற்றி வைக்கப்படுகிறது என்றும் திருப்பரங்குன்றம் மலைகள் விளக்கேற்ற அனுமதிக்கும் ஹைகோர்ட் கிளையின் தீர்ப்பை எதிர்ப்பதன் மூலம் திமுக அரசு இந்து எதிர்ப்பு உணர்வை வளர்க்கிறது என்றும் விமர்சித்தார். இது தங்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை என்றும் இந்தியாவை பிரிக்கும் திமுக மற்றும் காங்கிரசின் மனநிலைக்கு எதிராக போராடுவதாக தெரிவித்தார். ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றிதழை தடை செய்யும் அளவிற்கு படத்தில் ஒன்றுமில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருப்பது கஷ்டமாக இருந்தால் தனியாக சென்று நிற்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கூடுதல் தொகுதி கேட்டு பேரம் செய்ய வாய்ப்பு இருக்குமே தவிர வெளியேற மாட்டார்கள் என விமர்சித்தார். இதையடுத்து திமுக தேர்தல் வருவதால் பொங்கல் தொகை அறிவித்துள்ளார்கள். ஆனால் ஏற்கனவே கடன் இருக்கும் பொழுது 7000 கோடி ரூபாய் செலவிடுவது முட்டாள்தனம் என்று கூறினார். பின்னர் பாஜகவின் சாதி மத அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றிதழை தடை செய்யும் அளவிற்கு படத்தில் ஒன்றுமில்லை என தெரிவித்தார். அமெரிக்கா கொலம்பியா மீது குண்டு வீசினால் கொரில்லாக்களாக மாறி தாக்குதல் நடத்துவோம் என கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலாவுக்குள் கடந்த வாரம் அதிரடியாக நுழைந்த அமெரிக்க சிறப்பு ராணுவ படையினர் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி செலியா புளோரஸ் ஆகியோரை நள்ளிரவில் கைது செய்து நியூயார்க் சிறையில் அடைத்தனர். அமெரிக்காவின் இந்த கைது நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய பொழுது, தன்னை அழைத்து சென்று கைது செய்யுங்கள் என்றும் உங்களுக்காக தான் இங்கே காத்திருப்பதாக சவால் விடுத்துள்ளார். மேலும் அதை ட்ரம்ப் ஒரு கோடை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க குண்டு வீசினால் இங்குள்ளோர் கொரில்லாக்களாக மாறுவார்கள் என்றும் தன்னுடைய சபதத்தை மீறி தாய்நாட்டுக்காக தான் மீண்டும் ஆயுதம் மீது தயார் என்று கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரிகள் மாணவ மாணவிகள் 1200 பேருக்கு மடிக்கணினிகளை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வழங்கினார். குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்லட்சுமி, சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தம், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்புலிவனத்தில் செயல்படும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் மூலம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக உத்தரமேரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புலிவனத்தில் செயல்படும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 469 பேருக்கு தமிழக அரசின் இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் ராம் பிரசாத், துணை அமைப்பாளர் தமிழ்செல்வன், ஒன்றிய அமைப்பாளர் புருஷோத்தம்மன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், பேரூர் செயலாளர் பாரிவள்ளல், சசிகுமார், விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒன்றிய அமைப்பாளர் பாலாஜி மற்றும் கல்லூரி முதல்வர் சுகுமாரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மடிக்கணினிகளை வழங்கினார். செய்யாறு அரசு கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 4 கட்டமாக 1939 மடிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளன. முதல் கட்டமாக 446 மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் கலைவாணி தலைமையிலும், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் 210 பேருக்கு முதல்வர் தனலட்சுமி தலைமையிலும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் உதவி திட்ட இயக்குநர், வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட சுகாதார மருத்துவ அலுவலர், திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டாட்சியும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்கும் அரசாக திராவிட மாடல் உள்ளது என்றும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளது என்றும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமீம் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து கோரிக்கை வைத்தேன் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நாம் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தேன் என்று தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தல் என்பது வெறுமனே எண்ணிக்கையான தேர்தல் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் கூட்டாட்சி தத்துவம், மதசார்பின்மை தத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் உள்ளது என்றும், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு அரசியல் மீது கவனத்தை ஈர்க்கும் வகையில் உள்ளது என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி தெரிவித்துள்ளார். எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நீங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவாக தான் இருக்குது. நீங்கள் தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையாக இருக்குது. இதை நாட்டை காக்கும் முக்கிய பணிகளை கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக காங்கிரஸ் தேசிய செயலாளர் சுராஜ் ஹெக்டே தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய பொறுப்பாளர் சுராஜ் ஹெக்டே கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில துணைத் தலைவர் சதாசிவலிங்கம், சோழவரம் மேற்கு வட்டார தலைவர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சுராஜ் ஹெக்டே, நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு பல்வேறு பணிகள் உள்ள நிலைகள், எங்கெல்லாம் தேர்தல் நடக்க உள்ளதோ அங்கு சென்று தொந்தரவு அளிப்பது, பிரித்தாளும் வகைகள், கருத்துக்களை கூறுவது ஆகிய வேலைகளையே அமித்ஷா செய்வதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக உள்ளது எனவும், உயர்மட்ட குழு கூடி பேசி காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டு பந்தலை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பார்வையிட்டார். வேப்பூரில் ஜனவரி 9ஆம் நாள் தேமுதிக மாநாடு பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதன் பாதுகாப்பு அம்சங்கள், தொண்டர்களுக்கான இருக்கை, பந்தல் மேடை, மாநாடு நடைபெறும் திடல் ஆகியவற்றை பிரேமலதா பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் தேமுதிகவின் பொருளாளர் சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், நடிகர் சண்முக பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை செட்டம்பட்டியில் உள்ள தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது.
மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டியில் தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகள் முதல்வரும் செயலாளருமான சபரி தலைமையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கோளரங்கம், பொது அறிவியல், சிறந்த எதிர்காலத்திற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட ஏராளமான படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் கண்ணன் கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் மதுரை, மேலூர் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் வந்து கண்காட்சியை பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் துணை முதல்வர் ஞான ஜெனிபர், கணினி அறிவியல் துறை தலைவர் சித்ரா உட்பட ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். சமவேளைக்கு சம ஊதியம் என்னும் கோரிக்கையை வலியுறுத்தி தென்காசியில் ஆசிரியர்கள் கைக்குழந்தைகளுடன் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கடைநிலை ஊழியரின் சம்பளத்தையே வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவளித்த திமுக வெற்றி பெற்ற ஆட்சியில் அமர்ந்தவுடன் ஆசிரியர்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை மாநில தலைநகரிலே 12வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட தலைநகரிலே இன்னைக்கு 2வது நாளாக ஒருங்கிணைந்த திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பார் உரிமைக்கான சங்கம் சார்பில் மத்திய அரசின் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றது. விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் சார்பில் மத்திய அரசின் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிரான முழக்கமிட்டதுடன் சட்ட நகலை கிழித்து எறிந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருதாச்சலம் வட்ட தலைவர் விமலா, வேப்பூர் வட்டார தலைவர் சக்தி, திட்டக்குடி வட்ட தலைவர் ராஜேந்திரன், வட்ட செயலாளர்கள் முருகேசன், அபிபூர், ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் தாயை தாக்கியதால் ஆத்திரமடைந்த மகன் தாயை தாக்கியவரை கல்லால் அடித்து கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் வில்பட்டியை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மனைவி இறந்த நிலையில் தனியாக வசித்து வந்தார். அதே பகுதியில் கணவனை இழந்த பரமேஸ்வரி தனது மகன் மனோஜ்குமார் மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மனோஜ்குமார் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது தாயான பரமேஸ்வரியை பார்க்க கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி வந்துள்ளார். இந்நிலையில் திங்கள் இரவு பரமேஸ்வரி வீட்டுக்கு சென்று கோபாலகிருஷ்ணன் அவரை ஏசியுள்ளார். அவரை அடிக்க சென்றதால் ஆத்திரமடைந்த மனோஜ்குமார் கல்லை எடுத்து கோபாலகிருஷ்ணனின் தலைகள் பலமாக அடித்ததில் அவர் நிகழ்விடத்திலே உயிரிழந்தார். தகவலறிந்து கொடைக்கானல் காவல்துறையினர் கோபாலகிருஷ்ணன் உடலை கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர். மனோஜ்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் இளம்பெண்ணை துப்பட்டவால் கழுத்தை இறுக்கி கொன்ற காதலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவில்பட்டி அருகே கஸ்தூரி ரங்கபுரம் காட்டுப்பகுதியில் இளம்பெண் உடல் கிடப்பதாக கழுகுமலை காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் அவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலவாய்புரத்தை சேர்ந்த வெள்ளைசுவாமி மகள் உமா என்பதும் அவர் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் படித்து வந்ததும் தெரியவந்தது. இந்த வழக்கு தொடர்பாக உமாவின் ஆண் நண்பர் தென்காசி மாவட்டம் குளக்காட்டு குறிச்சியை சேர்ந்த ராஜேஷ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். உமா, ராஜேஷ் இருவரும் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் காவலர் தேர்வுக்காக பயிற்சி பெற்று வந்துள்ளனர். ராஜேஷ் திங்கள் மாலை தனது பைக்கில் உமாவை அழைத்து சென்றுள்ளார். நடுவுப்பட்டியிலிருந்து சிவகாசி செல்லும் சாலைகள் கஸ்தூரி ரங்கபுரத்தை அடுத்துள்ள காட்டுப்பகுதியில் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களிடையே தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ராஜேஷ் உமாவின் துப்பட்டாவை கொண்டு அவர் கழுத்தை இறுக்கி கொண்டுள்ளார். இது குறித்து கழுகுமலை காவல்துறையினர் ராஜேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுண்டைவிளையில் தகராறில் உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் காவல்துறையினர் சமரசத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே சுண்டவிளையை சேர்ந்த சரவணன் மனைவி ரெஜிலா. இவர் வளர்த்த மாடுகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் மேய்ந்ததில் சில வாழைகள் சேதமடைந்துள்ளன. இதையடுத்து ரெஜிலாவை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துள்ளனர். இந்நிலையில் மறுநாள் வாழைத்தோட்ட உரிமையாளர் குடும்பத்தினர் ரெஜிலாவையும் சரவணனையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ரெஜிலா டிசம்பர் 30ஆம் நாள் நஞ்சறிந்து உயிரை மாய்த்து கொண்டார்.
அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து ரிஜிலாவை தாக்கியவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே தாக்கியவர்களை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் 8 நாட்களாக நீடித்த நிலையில் கன்னியாகுமரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் ரிஜிலாவின் உறவினர்களுடன் சமரச பேச்சு நடத்தினர். அவர்களின் சமரசத்தை ஏற்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் குற்றவாளிகளின் ஒருவரையாவது கைது செய்யுங்கள் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே சித்தப்பாவை அண்ணன் மகனை கொன்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். காரியப்பட்டிக்கு அருகில் ஆவியூரை சேர்ந்த ராமசுவாமி கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாக 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இவருடன் பிறந்த அண்ணன் வெங்கடேசன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு தம்பி ராமசாமி குடும்பம்தான் காரணம் என நினைத்து வெங்கடேசன் குடும்பத்தினர் ராமசாமி குடும்பத்தினரிடம் அடிக்கடி சண்டைகள் ஈடுபட்டு வந்தனர். இரு குடும்பத்தினரிடையே நிலத்தகராறும் இருந்துள்ளது. இந்நிலையில் ராமசுவாமி மதுரைக்கு கொத்தனார் வேலைக்கு செல்வதற்காக ஆவியூர் பேருந்து நிறுத்தம் வந்தபொழுது ராமசாமியின் உடன் பிறந்த அண்ணன் வெங்கடேசன் மகன் பிரவீன், அவன் நண்பர்களான ராயப்பட்டியை சேர்ந்த செல்லப்பாண்டி, ஆவியூரை சேர்ந்த கருப்பசுவாமி, சஞ்சீவ் ஆகிய 4 பேரும் அரிவாளால் ராமசாமியை வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடினர். தகவலறிந்த காவல்துறையினர் ராமசாமியின் உடலை கூராய்வுக்கு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய பிரவீன், செல்லப்பாண்டி, கருப்பசுவாமி, சஞ்சீவ் ஆகிய 4 பேரும் ஆவியூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கோவையில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் தலைவர் முகமது ரியாஸ் கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தங்கள் தேர்தல் அறிக்கை இளைஞர் நலன் சார்ந்தது என்றும் கட்சி சார்ந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் தெரிவித்தார். தாங்கள் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் தங்களுடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளிடம் வழங்க உள்ளதாகவும் கூறினார். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை இளைஞர்களுடைய குரலை அவர்களுக்கு கொண்டு சென்று இதன் மூலமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் அமைக்கவிருக்கும் அரசாங்கத்தில் இளைஞர் நலன்களை முன்வைத்தவர்களாக அவர்கள் சிறம்பட செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கலாய்வு, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்டன் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 3 லட்சத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்டன் அருகே உள்ள மீனாட்சி நகரை சேர்ந்த வன்னிதயாள் என்பவர் ஆலங்குடி சாலைகள் டிராக்டர் ஏஜென்சி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வன்னிதயாளுக்கு தினகரன் மற்றும் ஹரிகரன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் ஒரு மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். மற்றொரு மகன் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு தற்பொழுது கரூரில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். வன்னிதயாளின் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதால் வீட்டில் தனியாக வசித்து வரும் தாயாரை அவ்வப்பொழுது கரூரில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் அவரது மகன் வந்து பார்த்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் வன்னிதயாள் காலை திருப்பதி கோவிலுக்கு சென்று விட்டதால் கடந்த ஓராண்டாக வேலை பார்த்து வரும் அஞ்சலி தேவி என்ற வேலைக்கார பெண் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் முன்கதவு திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பெயரில் கைரேக நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். மேலும் வீட்டில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக கரூரில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் வன்னிதயாளின் மகனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வீட்டிற்கு வந்த அவர் வீட்டின் பீரோவில் 15 சவரன் தங்க நகையையும் ரூபாய் 3 லட்சத்தையும் வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் திருப்பதி சென்றுள்ள வன்னிதயாள் வந்தால்தான் எவ்வளவு பணம் நகைகள் கொள்ளை போனது என்பது தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் பணி ஓய்வு பெறும் பணிகொடையாக ரூபாய்
10 லட்சம் வழங்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்க வேண்டும். மினி மையத்திலிருந்து பிரதான மையங்களுக்கு பதவி உயர்வில் சென்ற ஊழியர்களுக்கான இன்கிரிமெண்ட் அல்லது பணிகள் சேர்ந்த தேதியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பையும் முன்பருவ கல்வியின் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திண்டுக்கல்லில் நடைபெறுகிற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. முதலமைச்சரின் வருகையொட்டி காவலர்கள் பலத்த பாதுகாப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு இந்து எதிர்ப்பு உணர்வை வளர்க்கிறது. மத்திய மந்திரி பியூஷ் கோயல் விமர்சனம். ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றிதழை தடை செய்யும் அளவிற்கு படத்தில் ஒன்றுமில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அமெரிக்க கொலம்பியா மீது குண்டு வீசினால் கொரில்லாக்களாக மாறி தாக்குதல் நடத்துவோம். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.